சார் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த டோல்கேட்டுக்கான வருடாந்திர பாஸ் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அது எப்ப கொண்டு வர போறாங்க சார்? இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15, 2025 இருந்து அந்த ஃபாஸ்டாக் உடைய ஆனுவல் பாஸ் ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க சார். இது எந்தெந்த வெஹிக்கிளுக்கு எல்லாம் பொருந்தும் சார்? எந்தெந்த வாகனங்களுக்கு பொருந்தும் சார்? ஆக்சுவலி இது வந்து ஒயிட் போர்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பிரைவேட் வெஹிக்கிள்னு சொல்லுவோம். பிரைவேட் வெஹிக்கிளா இருக்கக்கூடிய கார், ஜீப், வேன் இதுக்கெல்லாம் பொருந்தும் சார். அதே பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம், இந்த எல்லோ போர்ட் சொல்லுவோம். ஸோ அந்த வெஹிக்கிளுக்கு இது பொருந்தாது. இப்போ இந்த 3000 ரூபாய் நான் எங்க போய் ரீசார்ஜ் பண்றதுங்க சார்? யார் அணுகணும் சார்? நீங்க வந்து அப்ளிகேஷன் த்ரூவே நீங்க பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட்டுடைய ராஜ்மார்க் யாத்ரா ஆப் அப்படின்னு சொல்லி இருக்குங்க சார். நீங்க அதுல போயிட்டு ரீசார்ஜ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா NHAI அவங்களுடைய வெப்சைட்ல போய் பண்ணலாம் சார். அப்படி இல்லைன்னா MORTH வெப்சைட் இருக்குங்க சார். ஸோ இந்த 3 வேலை வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணலாம் சார். இந்த ஃபாஸ்டாக்கான 3000 ஆனுவல் பாஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. ஆமாங்க சார். அது எந்தெந்த டோல்கேட்டுக்குலாம் பொருந்தும் சார்? சார் ஆக்சுவலி வந்து ஸ்டேட், ஓகே சார், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் பாடி, ஓகே, இதுல இருக்கக்கூடிய டோல்கேட்டுக்கு பொருந்தாது. ஒன்லி இந்த ஸ்கீம் எதுக்கு எலிஜிபிள் ஆகும் அப்படின்னா நேஷனல் ஹைவே, நேஷனல் ஹைவேக்கு, நேஷனல் எக்ஸ்பிரஸ் வே. ஆனுவல் பாஸ் வந்து 3000 ரூபாய். அது வந்து 1 இயர் வேலிடிட்டின்னு சொல்றாங்க. அது இல்லாம இது ஒரு 200 ட்ரிப் போலாம் அப்படின்றாங்க சார். இது என்ன சார்? ஒண்ணு கன்ஃபியூஷனா இருக்கு. எப்படி இது சார்? இந்த ஆனுவல் பாஸ் வந்து வேலிடிட்டி 1 இயருங்க சார். அப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 200 ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துல எது முதல்ல வருதோ அப்போடைய உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கட் ஆயிடும். ஸோ 1 இயர்ன்ற போது அதுல எந்த ஒரு டவுட் இருக்காது. இந்த 200 ட்ரிப் அப்படின்றதுல என்ன டவுட் அப்படின்னாங்க சார், ஒரு டோல்கேட்டுக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து ஒரு ட்ரிப்பா கணக்கெடுக்கும் சார். அந்த ஒரே டோலுக்குள்ள நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னா அது 2 ட்ரிப் ஆகும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம இப்போ புதுசா வேற 3000 ரூபாய் ஃபாஸ்டாக் ஒன்று எடுத்துட்டு வரணுன்றீங்க. நான் அதுலயே கண்டினியூ பண்ணலாமா இல்ல புதுசா வாங்கி போடணுமா சார்? இது அவங்களுடைய ஓன் விஷயம் சார். ஸோ இப்போ நிறைய ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்றவங்க இருப்பாங்க சார். அவங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டோல்கேட் பக்கமே இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க 2 பேருக்குமே இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் சார். இதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஃபாஸ்டாக் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபாஸ்டாக் வந்து நம்ம ஒட்டி வைக்கணும் சார். இதுல இன்னொரு சந்தேகமும் இருக்கு. ஓகேங்க சார். இப்போ அந்த பழைய ஃபாஸ்டாக் வந்து நான் எங்க போனாலும் பயன்படுத்திக்கலாம். ஓகே, நேஷனல் ஹைவேவோ இல்ல இதுலயோ எல்லாம் இல்லாம ஓகே, எங்க போனாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ அதுவும் யூஸ் பண்ணிட்டு இதுவும் நான் யூஸ் பண்ணிக்கலாமா? சூப்பர் சார். இப்போ நீங்க வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3000 ரூபாய் கொடுத்து நம்ம ப்ரீபெய்ட் மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கோங்க சார். இப்போ அடுத்து நம்ம இந்த ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா, ஸ்டேட் ஹைவேக்குள்ள அப்படி இல்லைன்னா நம்ம லோக்கல் பாடிக்குள்ள போகும்போது நம்ம உள்ள பேமெண்ட் வச்சிருக்கணும் சார். அந்த மாதிரியான டோல்கேட்டுக்குள்ள போகும்போது ஆஸ் யூஷுவல் என்ன ஃபீயோ அந்த ஃபீ டிடக்ட் ஆயிக்கும். நீங்க நேஷனல்ல போகும்போது இந்த ஆனுவல் பாஸ் உடைய இது வந்து டிடக்ட் ஆயிக்கும் சார். கவுண்ட் எடுத்துக்கோங்க சார். அந்த எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம ரெண்டுமே வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுவும் நான் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஆமாங்க சார், அதையும் நீங்க பண்ணி வச்சுக்கலாம். இதையும் நீங்க புதுசா வரக்கூடிய ஆனுவல் பாஸும் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லப்பா எனக்கு புதுசா வர்றது எனக்கு தேவைப்படாது அப்படின்னா நீங்க ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல இருக்கிற அந்த ஃபாஸ்டாக் சிஸ்டமை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார்.